வணக்கம் டு மை ராசாஸ் அண்ட் ராசாத்தீஸ். உங்கள் வசுந்தரா சுந்தரம். இப்போ தான் நவராத்திரி பூஜை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன். இந்த விஷயத்தை பற்றி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வெளியில் வந்திருக்கு. அதாவது நான் கோயிலுக்கு போயிட்டு அம்பாளுக்கு நெய் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த நடந்த சம்பவத்தை நான் சொன்னேன். தாயே, என் மேலே தப்பே இல்லை, தப்பு செஞ்சவங்களுக்கு நீ கூலி கொடுத்துரு, அவ்வளோதான் கதை. ஸோ கோயிலை விட்டு நான் வெளியில் வரும்போது நேற்றுலேருந்து நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி, வசுந்தரா இதே மாதிரி எனக்கும் நடந்திருக்கு, பாலா அண்ணன் மூலியமாக எங்களை எப்படியாச்சும் நாசூக்கா ஃபோன் நம்பரை வாங்கி குரூப்பில் சேர்த்து விட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப் நிறைய வாட்ஸ்அப் குரூப் விமன் எம்பவர்மெண்ட், ஸ்ரீலங்கன் தமிழர்களுக்கு நாங்கள் ஏதாச்சும் நல்லது செய்வோம்னு அந்த குரூப் எல்லாம் தயார் பண்ணிவிட்டு பர்சனலியாக இவங்களை கால் பண்ணி செக்ஷுவல் ஓரியன்ட் கான்வர்சேஷன் பெண்கள்கிட்ட வச்சுக்கிட்டு, அப்புறம் நான் சொன்னேன், என்ன மாதிரி நீங்கள் பழகினீங்க அவரோட? ஐயோ அக்கா வசுந்தரா, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அண்ணேன்னு சொல்லி தான் நாங்கள் பழகிறோம். வி மேட் இட் கிளியர். ஒரு பொண்ணு அண்ணேன்னு சொல்கிறேன்னா ஒரு பேரியர், ஒரு வேலி கட்டி வச்சுட்டா, நீ தம்பி, நீ அண்ணேன்னு சொல்லிட்டு இதை தாண்டி வரக்கூடாது. தாண்டி வந்தால் உண்மையாக ஒரு இங்கிதம் தெரியாத மனிதன் தான் இந்த மாதிரி விஷயத்தை செய்வார். ஸோ ஹீ இஸ் நோன் டு மேனிப்புலேட் ஸ்டோரி. படிக்கிறது தேவாரம், இடிக்கிறது சிவங்கோயில், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு ஆள். ஸோ அப்படின்னு நினச்சிச்சு. நானும் நினச்சேன் மனசு, ஐயோ தாயே துர்கை அம்மா, ஏன்னா நாளைக்கு இவ கதை கட்டி விட்டுறா, என் மேலே பொறாமை, என் மேலே எரிச்சல். ஒரு கால் இவ தான் என்னை அப்ரோச் பண்ண, நான் அவளை அப்ரோச் பண்ணலன்னு சொன்னாலும் சொல்லுவான் இந்த மனுஷன். ஸோ அதனால தக்க ஆதாரத்தோட வழக்கறிஞராச்சேன் முடியுமா? ஸோ வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் நான் வச்சுருக்கேன். கோயிலை விட்டு நெய் விளக்கு ஏற்றி வச்சு, தாயை நீயே கூலி கொடுன்னு சொல்லி வெளியில் வரும்போது அந்த துர்கை அம்மன் தான் கவிதாங்கிற ஒரு நபர், கவிதா கதிரவேல், இன்ஸ்டாகிராமை போய் பாருங்கள், அந்த போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் படித்து காட்டுறேன் உங்கள்கிட்ட, ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு. அதாவது, I'm so glad you came and told him about like this. He did to me the same. He comes and voluntarily introduced himself. எனக்கு நடந்த கதை தான். ஓகே, himself. He got my number and called around 1 or 2 a.m. எனக்கு நடந்த கதை தான். ஓகே, he was drunk. ஐயா அப்போ வந்தாருந்தா அந்த தனி தைரியம் வரும். ஓகே, he was drunk. I let it talk to him. He was flirting. But next time when he called, I told him off. Flirting வேணா sexual harassment, sexual talks. இதுதான் இதோட கூட்டாளி ஒன்று தெரிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கும் இதே புத்தி தான். ஒரு குட்டையில் விடுன மாட்டேங்க. You know who's that கூட்டாளி? You watch it. Okay. And he called and I told him off. Since then, whenever he sees me, he looks away. He is a pervert man. No respect for women. He has this entertainment. Weirdo. So பாருங்க பாலானே, உன்னை மாதிரி ஆம்பளைங்க, தமிழ் ஆம்பளைங்க நிறைய பேர் நான் காட்டில் ஏற்றி வச்சு கிளின்னு கிழிச்சு தொங்க போட்டு காய போட்டிருக்கேன். புரியுதா? இதெல்லாம் எனக்கு புதுசு இல்லை. ஸோ வாட் யூ ஆர் டூயிங், ரைட்? ஹெரஸ்மெண்ட். வாட் யூ ஆர் டூயிங் இஸ் செக்ஷுவல் ஹெரஸ்மெண்ட் and it's against the law to call a woman and speak to her in sexual terms. அந்த காம பேச்செல்லாம் பேசுறது சட்டப்படி குற்றம். விளங்குதோ? மனே ராசா, இங்கே வா ராசா, இங்கே வா, நான் சொல்லித்தரேன் உனக்கு. எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பை சேர்த்து விட்டு, இது பெண்கள் நலத்துக்காக, இலங்கை தமிழர்கள் யூகேயில் வாழும் நலத்துக்காகன்னு ஒரு குரூப்பை திறந்து வச்சு, அது ஒரு பேட்ஸ் மாதிரி பெண்களை பிடிக்கிறதுக்கு. சரி, உங்கள் வீட்லேயும் உங்கள் மனைவி இருக்காங்களே, உங்கள் மனைவிக்கு இன்னொரு ஆம்பளை இந்த மாதிரிலாம் பேசி 2 மணி 3 மணிக்கு ஹோட்டலுக்கு வரியா? நிறைய பெண்கள் நேற்றுலேருந்து எனக்கு காலுக்கு மேலே கால், ஐயோ எங்களுக்கும் இதே மாதிரி நடந்துச்சு. எப்படி நீங்கள் பழகுனீங்க? ஐயோ வசுந்தரா, அண்ணேன்னு சொல்லி தான் நாங்கள் பழகணும், ஆனால் இந்த மாதிரி கீழ்த்தனமாக நடப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சில பெண்கள் தன் புருஷன்கிட்ட சொல்கிறதுக்கும் வெக்கப்பட்டுட்டு, ஐயோ இது பெரிய பிரச்சனை ஆயிருமோ. அதாங்க, நாங்கள் பெண்கள் ஒரு பெண்கள் மனித உரிமை வழக்கறிஞராக இருந்து நான் சொல்கிறேன், நிறைய கொடுமைகள் பெண்களுக்கு நடக்கணும். சமுதாயத்துக்கு முன்னுக்கு அவங்களால பேச முடியாது. ஏன்னா அவமானம் அவங்களுக்கு தான். ஏன்னா ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் நுழையோன்னு அந்த தத்துவத்தை பிடிச்சிட்டாங்க. சேலை மேலே முள்ளு மேலே சேலை கிளியற போகிறது அந்த புடவை தான் சொல்லியே நிறைய
கொடுமைகள் இந்த மாதிரி ஆண்மகன்கள் வந்து விஸ்வரூபம் எடுத்து ஆடுறாங்க. ஓகே, ஸோ இப்படின்னு நினைக்கச்சே, ஸோ தயவு செய்து என்னோட முன்னெச்சரிக்கை. So you don't mind if someone calls your wife at 2, 3 o'clock in the morning and have, hello darling, என்ன செய்றீங்க darling, you're very sexy body, nice body, நல்ல மார்பு, நல்ல இடுப்பு எல்லாம் நிறைய வாட்டி நீங்கள் சொல்லியிருக்கேன். அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் என்கிட்டையும் இருக்குது. அவங்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்ட் மெசேஜஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. அவங்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்களே ஒரு பதில் சொல்லுங்கள். வசுந்தரா சுந்தரம், பெண்கள் மனித உரிமைக்காக வழக்கறிஞராக இருந்து. ஸோ கண்ணிலை பார்ப்பதெல்லாம் போய், காதலை கேட்பதெல்லாம் போய், தீர விசாரிப்பதே மெய். எனக்கு நடந்தது கதை. மற்ற பெண்கள், இந்த கவிதா பெண்கள், உண்மையாக உனக்கு நன்றி சொல்கிறேம்மா. உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். இந்த கவிதா போல பெண்கள் வந்து நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக எடுத்து, நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு நீங்கள் எப்போ கையை தட்டி சொல்கிறீங்களோ அப்போ தான் இந்த மாதிரி ஆண் மகனுக்கு வந்து ஒரு பயம், ஒரு ஐமிச்சம் இருக்கும். இல்லாட்டி தலைவரி கோலமாக அவங்க பண்ணுறதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்கள் பொண்டாட்டியை சீண்டினா அது நாட் ஓகே. ஸோ உங்களுக்கு வெட்டினா ரத்தம், எங்களுக்கு வெட்டினா தக்காளி சட்னியா. ஸோ நிறைய பெண்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போய் குடிச்சிட்டு அங்கே இருக்கிற பெண்கள்கிட்ட வந்து தகார முறையில் நடந்து அடி குத்தெல்லாம் பட்டிருக்கு. இந்த ஆசாமி வெளியில் போ, சபையை விட்டு வெளியில் போ, ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் போன்னு துரத்தியாவும் அடிச்சிருக்காங்க. ஸோ தயவு செய்து நீங்கள் அவர் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க போகிறீங்கன்னா ஒழுங்கு மரியாதையை வெளியில் வந்துடுங்க. இல்லாட்டி குத்துதே கொடையுதேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து இதை பற்றி சொல்கிறது ஒரு அர்த்தமில்லாத செய்கள். தெருவில் போகிற மாரியம்மா என் மேலே ஏறிடியம்மான்னு சொல்கிறதுக்கு வந்து தெருவில் போகிற சனியனே வீட்டு பக்கம் எட்டிட்டு போடான்னு ஓனாயை பிடிச்சி வேட்டியில் முடிச்சு கட்டிட்டு குத்துதே கொடையுதேன்னு கோடாலியை வந்து காலை வச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தால் அது அர்த்தமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு வெளிர்ப்புணர்ச்சி. ஓகே, பார்த்தீங்களா, அம்பாளுக்கு நான் நெய்வேலிக்கு ஏற்றி வச்சு ஆதாரம் பூர்வமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தெரிவது என்னவென்றால், இது வந்து நிறைய பேர் நான் வந்து இந்த மாதிரி கேஸில் வந்து இதுக்கு பேர் வந்து சட்டப்படி செக்ஷுவல் ஹெராஸ்மெண்ட், செக்ஷுவல் பெர்வர்ஷன் டாக்ஸ். ஒரு பெண்களுக்கு காம ரீதியாக பேச்சு வச்சுக்கிட்டாலும் அது ஒரு குற்றம். விளங்குதா? எத்தனை நாள் தான் பெண்கள்லாம் பொறுத்துட்டு இருப்பாங்க? பொறுத்தது போதும், பொங்கி எழுதியிருக்காங்க. நிறைய பேர் முன் வந்து எல்லா ஆதாரத்தையும் என்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நான் இதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப ஹர்ட்டாகவும் இருக்கிறேன். போய் சிவனேன்னு இருக்கிற ஒரு பெண்ணு, யூ நோ ஷீஸ் அ மேன், ஸோ வாட்? இந்த சிகை அலங்காரம், நகை நட்டெல்லாம் மிஸ்டர் பாலா நான் உழைச்சி சம்பாதிச்சேன் ஒழிய படுத்து சம்பாதிக்கலை. இல்லாட்டி உங்களை மாதிரி ஒரு கீழ்த்தனமான செய்கள். எனக்கு அண்ணன்னா அண்ணன், தம்பினா தம்பி, அங்கிள், மாமானா மாமா, அந்த வேலியோடு தான் நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒழிய. ஸோ இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை. தெரியாத நபர், புரியாத நபர் ஃபோன் நம்பரை கொடு, வாட்ஸ்அப் குரூப்பு செக்ஷுவல் வீடியோஸ் எல்லாம் அனுப்பி அது வேற ஒரு கேவலமாக இருக்குது. கேவலத்துக்கு மேலே கேவலம். பாருங்கள், நாங்கள் வந்து யார்? நாங்கள் முன்னா மனுஷங்க இல்லை. நாங்கள் உங்கள் இனத்து பெண்கள், இலங்கை பெண்கள், தமிழ் பெண்கள். ஒரு வேலையாக இருந்து காக்கும் தொழில் ஒவ்வொரு தமிழ இலங்கை ஆண்களுக்கு அந்த ஒரு பொறுப்பு. விளங்குதா? வேலையே பயிரை மேய முடியுமா? ஆமாவா இல்லையா? வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? உங்களுக்கு நான் அக்கா தங்கச்சியோடையெல்லாம் பிறக்கலையா? தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் தான் நான் இருக்கேன் உங்களுக்கு. இது வந்து நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனால் முன் வந்து சொன்ன ஒவ்வொரு பெண்மணிங்களுக்கும் ஷபாஷ், நன்றி. எஸ்பெஷலி திஸ் கவிதா, உன்னை தெய்வமாக இருந்து நான் கும்பிட்றேம்மா. தேங்க்யூ வெரி மச் ஃபார் லெட்டிங் அஸ் நோ. ஸோ இதில் கருத்தில் என்ன பேர் வச்சுருக்கேன்? இந்த நேச்சர் ஆஃப் த பீஸ் இஸ் பீன் ரிவீல். துஷ்டனை கண்டால் தூர விலகு. இதனால தான் பெண்களுக்கு சிலிமிஷம் பண்ணி நிறைய ஆம்பளைங்க வச்சு முத்துன்னு சட்னி ஆக்கிட்டாங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸில் கெட் அவுட், யூ ஆர் மிஸ்பிஹேவிங். அந்த தண்ணியாக போட்டால் தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத மனுஷனாக போயிட்டீங்க. ஐ எம் வெரி எம்பாரஸ். உங்களை அண்ணன்னு கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன். ஓகே, நன்றி, வணக்கம். தேங்க்யூ. உங்கள் வசுந்தரா சுந்தரம். வாழ்க வளமுடன்.